சகல கலாவதி சரஸ்வதி. பூஜை வந்துட்டே இருக்கு. அதுக்கு சுண்டல் பண்றதுன்றது நிறைய இருக்கும், நிறைய ஸ்வீட்ஸும் இருக்கும். அதனால என்ன பண்ண போறேன் இன்னைக்கு வந்து வெள்ளை மொச்சை போட்டு சுண்டல் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பட் நம்ம மாத்திர ஒரு நிமிஷம் பண்றது இருக்கும். ஒரு ஸ்பெஷல் பொடி, அந்த பொடி இருக்கும், அந்த பொடி போட்டு பண்ணலாம். அது பொடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா இருக்கும், பட் நம்ம பண்றது நம்ம ஸ்டைல கொஞ்சம் காமிக்கலாம் தான். சரி, இதுக்கு வந்து 350 கிராம்ஸ் வெள்ளை மொச்சை. அத வந்து ராத்திரியே நல்ல தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி விட்டு சோக் பண்ணிட்டு, so that when you boil the next day you can use the same water. அது உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சாச்சு. அப்புறம் இதுக்கு வந்து இந்த பொடி ஒண்ணு பண்ணணும். அதுக்கு வந்து பாரு, நல்லா ஒரு பேசரியை விட சித்த பெருசா நன்னாவே பெருங்காயம், அப்படி இல்லாட்டா 2 டீஸ்பூன் பெருங்காயம் சொல்லலாமா? 2 டீஸ்பூன் 2-3 டீஸ்பூன் கூட தாராளமா சொல்லலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா. 3 டேபிள் ஸ்பூன் இருக்குமா? இல்லம்மா, 3 டேபிள் இருக்காது ராகேஷ். 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, ஒரு 4-5 வெத்த மிளகா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து தேங்காய்ல வறக்கிறதுனால ரொம்ப ஒண்ணுங்கிறது அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து பொடி பண்றதுக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு as usual கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் வாசனைக்கு, நிறைய கருவேப்பிலை. அவ்வளவுதான். இப்போ வந்து முதல்ல we'll fry the இங்க உள்ள எண்ணெயும் கொஞ்சம் வச்சிருக்கேன், ஒரே ஒரு டீஸ்பூன். சோ I am முதல்ல பெருங்காயம் போடுறேன் இதுல. இது நல்லா செவக்க வறக்கணும். பெருங்காயம் செவக்க வறக்கிறது இல்லம்மா, நல்லா பொரிஞ்சு வரணும்னு சொல்றேன். பொரிக்கணும், இந்த நாட் செவக்கிறது. அது அப்புறம் செவக்கதானே ஆகும். செவக்கிறதா சரி, பட் ஸ்டில் செவக்கிறது கூட இல்ல. அது அந்த கரெக்டா அந்த பொடி பண்ற கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். அது கட்டி மாதிரி இது நல்லா பிரவுனா இருக்கு இல்லையா? இப்போ கட்டி பெருங்காயம் இல்லாதவா பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது இப்போ மிச்ச பவுடர் போடக்கூடாது, கடைசியில போடணும். சோ தட் காந்தி போயிடும் அது. பாரு, இப்போ அடுத்தது தனியா பெரட்டு கொஞ்சம் பெரட்டு, கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் கடலை பருப்பு, புட்ட கடலை பருப்பு. இது கொஞ்சம் நல்லா இது செவக்க. இப்போ வந்து கொஞ்சம் அந்த இதை போடுறேன். பண்ணு இந்த வத்த மிளகா காம்போடையே போட்டா பரவாயில்லையா? பரவாயில்ல, ஒண்ணுமே ஆகாது. காம்போடு போட்டாதான் வாசனை. இன்ஃபேக்ட் அந்த காரம்லாம் அதுலதான் இருக்கும். பாட்டிலாம் யூஸ் பண்ணவே மாட்டான். இன்ஃபேக்ட் நம்ம அந்த மிளகா இருக்கிற ஜாடியோ மரவேம்பா, அதுல வந்து அடியில பார்த்தா நிறைய இது இருக்கும், காம்புகளா இருக்கும். அதெல்லாம் மிளகா பொடி பண்றா இல்லையா, அன்னைக்கு அதெல்லாம் போட்டுருவா, வேஸ்ட் பண்ணவே மாட்டான். ஏன்னா அந்த she used to say அதுலதான் காரம் இருக்கும்னுவா. அண்ட் மோரோவர் இட்ஸ் நம்ம செடியோட இதுதானே இது. இப்ப பாரு, இது பண்ணியாச்சு இல்லையா? கொஞ்சம் அந்த ரெட் சில்லிஸ் வந்து பிளம்ப் ஆயிருக்கு. ஆமா, பிளம்ப் ஆயிருக்கு. இப்போ வந்து நீ என்ன பண்றேன்னாக்கா இதை எடுத்துக்கணும். போ தேங்காய் மாத்திரம் சித்த தனியா வறுத்துக்கணும். ஏன்னா அதை கடைசியில ஒரு ரவுண்டு போடுறப்போ நீ இதோட போடணும்னு வச்சுக்கோ, அது தண்ணியா போயிடும், எண்ணெயே வந்துடும். Got it. ஆமா, புரியுதா உனக்கு? Got it. So இத தனியா எடுத்து ஆமா வெச்சுக்கணும். இப்போ வந்து you just இது வந்து தனியா பண்ணனும், வெச்சிடணும். So இது வந்து it has to cool down completely. சரி. இப்போ நீ வேற எண்ணெய் ஊத்த வேண்டாம். This is nice. வரட்டு வேணாம் இல்ல. இது எப்படி வரட்டு வேணாங்கற நீ? இப்போதான் நம்ம வரட்டுக்கோம் எண்ணெய் போட்டுங்க. வரட்டு வேணாம் absolutely dry. அதுதான் வரட்டு வேணாம். இது வந்து எண்ணெய் போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே இருக்கு பாரு. இப்போ நீ இது வரக்கிற வேலைக்கு அது வானா பார்த்தா கண் தொடச்ச மாதிரி இருக்கும். சோ அந்த எண்ணெயெல்லாம் இழுத்துடுறோம். இது என்ன நல்ல பிரவுனா அப்படி நோ நாட் நெசசரி. பட் ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் இல்லைன்னு வச்சுக்கோ, டெசிகேட்டட் கோகனட் இருக்குனாக்க அதை சித்த செவக்க தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பரவாயில்ல, அது வந்து கொஞ்சம் அந்த கொப்பரை வாசனை வரும். அதனால டெசிகேட்டட் கோகனட் வறக்கணும்னு சொல்றியா? கொஞ்சம் வறக்கணும் தானே. இதுவே கூட கொஞ்சம் பிரவுனிஷா இருக்கு. சோ இந்த பொடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம அந்த வறுத்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்து தேங்காய் அவ்வளவுதான். அந்த தேங்காய் கூட ரொம்ப பிரவுன் எல்லாம் வறுத்துக்கல, இட் வாஸ் ஸ்டில் ஒரு மாதிரி ஒயிட். அது வந்து அந்த கடாய் ஷூட்லயே கொஞ்சம் ஒரு பிரவுன் ஆகும் அது மாதிரி. கரெக்ட்டா? ஓகே. இது வந்து வறக்கிறது தான், நாட் அரைக்கிறது. டு பி ஃப்ராங்க். சரி. இப்ப பாரு, இதுல வந்து இப்ப எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. எண்ணெய் வச்சு நல்லெண்ணெயா?
நல்லெண்ணெய் ஒரு எனி மீடியம். ஓகே. தேங்காய் எண்ணெய் கூட போடுவா சில பேர். ஐ டோன்ட் நோ, நான் போடுறது இல்ல. ஒன்னா யூ கேன் ட்ரை பண்ணலாம். கடுகு போட்டாச்சா? இப்போ அடுத்தது இது உளுந்து இல்ல, உளுத்தம் பருப்பு. ஓகே. உளுந்துனா ஐ மீன் த பிக் உளுந்து, முழுசு. ஓகே. அது 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 கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஆனாவுட்டு அதெல்லாம் ஸ்டேஜஸ். அது எல்லாத்தையும் ஒன்னா போடுறதுங்கிறது வேற இருந்துச்சு. இப்ப பாரு நீ போட்ட உடனே பாதி வெடிச்சதப்போ மிச்ச பாதி கடுகு இப்படி வெடிக்கிறது அப்ப கரெக்டா இருக்கும். இப்ப பாரு இப்போ இந்த இது செவக்கிறது பாருது பண்ண. இப்ப பாரு யூ ஆட் தி பச்சை மிளகா. பச்சை மிளகா கருவேப்பிலை ஒண்ணா போட்டுடலாம். இல்ல, கருவேப்பிலை எப்படி போடணும் எது சொன்னாலும் ஏதாவது நோட்ட சொல்லணும். இல்லம்மா, அது தெரியுதுல்ல. இதெல்லாம் நம்ம எத்தனையோ வருஷமா பண்ணிருக்கோம் இல்லையா, அதுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் ஒண்ணா. மொத்தத்தை கொட்டாத. இப்ப பாரு இது வெயிட். இப்ப வந்து இந்த லேயருக்கு உண்டான அந்த பொடியை கொஞ்சம் போடணும். பிரியாணி மாதிரியே தான் பண்ணு. இப்ப பண்ணு. இதுல வந்து இந்த மொச்சைக்கு வந்து நீ உப்பு போட்டு வேக வச்சுட்ட. உப்பு, மஞ்சள் பொடி. இது வந்து இப்போ மொச்சை மாதிரி யூ கேன் மேக் இட் வித் எனிதிங். வெள்ளை சன்னா, கருப்பு சன்னா, பட்டாணி, இதுல வேணா பண்ணலாம். இப்ப இதையும் போட்டு எல்லா இடத்துலயும் சூடு நல்லா ஏறணும். ஊனாகாத இருக்கும். எத்தனை ராத்திரி 10 மணிக்கு நீ சாப்பிட்ட தயிர் சாதம் எல்லாம் கொள்ளுலாம் எல்லாரும் வந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அம்மா அப்படின்னு ஒரு ரூபா தயிர் சாதம் சாப்பிட்டாக்கா இந்த சோ டேஸ்ட் சர்டன். இப்ப பாரு இதையும் போட்டப்ப லாஸ்ட் அவ்வளவுதான். இப்ப இதை போட்டுட்டு இப்ப இத வந்து இந்த பொடியை போட்டுவிடுறேன். And back then இப்ப இருக்கிற மாதிரி வந்து எப்ப பாரு வீக்கெண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது, சோஷியலைஸ் பண்றதுன்றது கிடையாது. Navarathri was one of those events that were actually earmarked to socialize. Yes, that is only. And the time you were which is why they give you all these gifts and all of that you can. Gifts எல்லாம் அதெல்லாம் கூட இப்பதான் வந்திருக்குமா. முன்னெல்லாம் வந்து என்னது சுண்டல் அத்தனையும் போடாத கொஞ்சம் வேணா வீட்டு போடு. இந்த பொடி வந்து நிறைய நீங்க பண்ணி கூட வச்சுக்கலாம். தேங்காய் மாத்திரம் வறுக்காம the rest you can வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டாக்க ஏதாவது காய் பண்றப்ப கூட போட்டுக்கலாம். ஆமா, மேல் பொடி மாதிரி நம்ம வாழைக்காய், அந்த கல்யாண காய் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுக்கு அதெல்லாம் வேற எபிசோட்ல ஓட்டலாமா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராகேஷ். ராகேஷ் நல்லா சூடு நல்லா எல்லாம் அதையோட தரமா. நீ நிறைய பண்றேனாக்கா அதுக்கு ஏத்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கணும். பேக்ஸா மாதிரி எடுத்துட்டு நல்லா சூடு ஒட்ட ஏறி இப்ப பாரு இந்த ஸ்டேஜ்ல உமச்சி காப்பாத்து சொல்லிட்டு உப்பு வச்சிருக்கேங்க குடுக்கறதுக்கு. அப்புறம் அதுக்கு நொட்ட சொல்லுவேன். இந்த மாதிரி இந்த கரண்டியை கொடுத்தா அந்த கரண்டியை கொடுத்தா உப்பு ஏதாவது வேணுமா பாரு. கொஞ்சம் உப்பு போட்டா கொஞ்சம் நீ already அப்பாவை கூட்டு செக் பண்ணி சொல்லு. But like I'm saying, the podi is what take the sundal to another level. And நான் சொன்ன மாதிரி இதுல என்ன வேணா you can add channa, கொண்டக்கடலை, whatever it is that you want, you can add. Make this sundal. Okay, Navarathri time, not just Navarathri. இன்னும் என்ன சொல்லணும்னாக்க, இப்ப நம்ம இத படி நல்லா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அப்படியே வச்சிட கூடாது. நல்லா ஃபேன் கடியில டைனிங் டேபிள் எல்லா ராத்திரியும் இருக்கும். அதுல வச்சு இதுக்குன்னு ஒரு ஆளை போடணும் அப்படின்னு நானு இப்படி மேல எடுத்து கீழமா நல்லா எனக்கு தான் அந்த வேலை யூசுவலா அப்படியே மாதிரியும் பார்த்துட்டு இருப்பேன். நீலாம் அது நல்லா கலரி விட்டு மேலது கீழே வந்து கீழது மேல வந்து ஆற வச்சு நல்லா ஆறுன அப்புறம் keep it with ஒரு இடைவெளி விட்டு ஒரு தட்டால மூடி. இல்லாட்டா அப்படியே இது சொட்டி அது சுண்டல் வந்து நான் ராத்திரி நான் சாப்பிடுற வேலைக்கு ஒரு நல்லாவே இருக்காது. We'll not get descriptive beyond that. So go ahead, try this recipe. Wishing you all a fantastic Navarathri season ahead. Cheers. Okay, bye.